ஒரு ஏழ்மையான சின்ன பையன் ஊர்ல எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா பட்டாசு வெடிச்சிட்டு இருக்கிறத அவன் ரொம்ப சோகமா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். இப்படி அவன் ரொம்ப சோகமா இருக்கிறத பார்த்த ஒரு தாத்தாவும் அவன் கிட்ட போயிட்டு, தம்பி ஊரே இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இருந்தாலும் நீ மட்டும் எதுக்காக இவ்வளவு கவலையோட இருக்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவனும், இங்க ஊரே பட்டாசு வெடிச்சுக்கிட்டு காசு பணத்தோட ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, ஆனா எங்க கிட்ட பட்டாசு வாங்க கூட இப்ப காசு இல்ல. எங்க அம்மா எனக்காக வருஷம் வருஷம் பட்டாசு வாங்கி தருவாங்க தான், ஆனா இந்த வருஷம் ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா, பட்டாசு வாங்க கூட காசு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இங்க எல்லாருமே பட்டாசு வெடிச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறப்ப நம்மளால பட்டாசு வெடிக்க முடியலையே அப்படின்னு நினைச்சு ரொம்பவே கஷ்டமா இருக்கு தாத்தா அப்படின்னு சொல்றான். இத கேட்ட அந்த தாத்தாவும், உன்கிட்ட பட்டாசு இல்லதான், ஆனா அதுக்காக நீ ஏன் கவலையா இருக்க அப்படின்னு கேட்டு சிரிக்கிறாரு. அதுக்கு அவனும், தாத்தா நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அவரும், தம்பி நான் சொல்றதுதான் உனக்கு புரியல, ஒரு நிமிஷம் அங்க உட்காந்துட்டு இருக்கிற அந்த குப்பை பொறுக்கிற பையனை பாத்தியா? மத்தவங்க வெடிக்கிற பட்டாச அவன் எவ்வளவு சந்தோஷமா உட்காந்து ரசிச்சு பார்த்துட்டு இருக்கிறான்னு பாத்தியா? உன்கிட்ட பட்டாசு இல்லாத மாதிரி தான் அவன் கையிலயும் பட்டாசு இல்ல, இருந்தாலும் அவன் அதை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு உன்ன மாதிரி உட்காந்துட்டு இல்ல. நம்ம கிட்ட பட்டாசு இல்ல அப்படின்ற விஷயத்தை அவன் ஏத்துக்கிட்டு மத்தவங்க வெடிக்கிற பட்டாசை பார்த்து ரசிச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். தம்பி உன் வாழ்க்கையில எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிதான், இருக்கிறப்ப அதை அனுபவிச்சு சந்தோஷப்பட கத்துக்கோ, இல்லாதப்ப ரசிச்சு சந்தோஷப்பட கத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க.